ஓகே. இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் தெளிவா தெரியுதானே என்ன? ஓ. ஓகே. நான் பார்த்தோம் என்னென்றால் ட்ரீயூ டூல்ஸை நீங்க டவுன்லோட் பண்றதுக்கு போற நேரம் கூடுதலா ட்ரீயூ டூல்ஸ்ல நீங்க பிசியில ட்ரை பண்ணாலும் சர்ச் பண்ணாலும் இப்படித்தான் வரும். ஒரு மாதிரி அந்த சரியான ஒரு வியூ வராது. டவுன்லோட் பண்றதுக்கு ஆப்ஷன்லாம் இதுல காட்டவும் மாட்டேது. இப்ப இந்த உங்களுக்கு ஸ்க்ரீன்ல பார்க்கக்குள்ளே தெரியும் நினைக்கிறேன். இப்படித்தான் வரும். இப்ப இதுல என்ன செய்யணும்னா நீங்க இந்த மேல இருக்கிற அந்த யூஆர்எல் பார்ல இந்த 3U முன்னுக்கு பாருங்க எம் ஒன்று இருக்கு. அந்த எம் டிலீட் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்க. இப்ப பிசிக்குரிய சைட் ஓபன் ஆகும். சரியா? இப்ப உங்களோட நீங்க இதுல பிசில சர்ச் பண்ற நேரம் மொபைலுக்குரிய சைட் தான் ஓபன் ஆகும். எம் வந்து முன்னுக்கு இருக்கும். இந்த 3U முன்னுக்கு எம் ஒன்று இருக்கும். அதில் 3U முன்னுக்கு இருக்கிற எம் டிலீட் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்கன்னா இப்போ மொபைலுக்குரிய சைட், சாரி, இந்த பிசிக்குரிய சைட் வரும். இதுல வந்து இந்த பாருங்க டவுன்லோடுன்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு. இந்த டவுன்லோடுன்ற ஆப்ஷனை கொடுத்து நீங்க டவுன்லோட் பண்ணக்கூடியதா இருக்கும். அப்படி இல்லைன்னா த்ரீ டூல்ஸ் ஃபோர் விண்டோஸோ மேக்ன்னு இருக்கு. நீங்க இதுல விண்டோஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா டவுன்லோட் பண்ணலாம். 194 MB சாஃப்ட்வேர் கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆகும். சார் என்னென்றால் இந்த த்ரீ ஆமா. டூல்ல ஆமா. ஐபோன் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் கிளியர் பண்ணலாமா? என்னண்டு? ஐபோன் ஐபோன்ல வர எல்லா பிரச்சனைகளையும் இந்த த்ரீ டூல் மூலமா சரி செய்யலாமா? த்ரீ டூல் நாங்கள் யூஸ் பண்ணுறது ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம். மற்றது இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அது ஹார்ட்வேர் இன்ஃபர்மேஷன், ஃபோனில் இருக்கிற ஏதாவது பார்ட்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கா, அதாவது இப்போ அதை ஹார்ட்வேர் வெர்டிஃபிகேஷன் செய்து கொள்றதுக்கு, அடுத்தது வந்து ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு, இந்த ரெண்டு பர்பஸுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். வேற வேற டூலில் நாங்கள் அதை செய்கிற நேரம் எங்களுக்கு த்ரீ டூல்ஸ் வந்து ஒரு சப்போர்ட்டிங் டூலாக பயன்படும். இல்லைங்கடா, உதாரணமா ஓகே. ஒரு ஓகே. ஏதாவது ஒரு டூல்ல நீங்க உதாரணமா அன்லாக் டூல்லையும் சில வேலைகள் செய்யலாம். அன்லாக் டூல்ல செய்யறதுக்கு சப்போர்ட்டிங் டூலா பயன்படும் த்ரீ டூ. எப்படின்னு சொன்னா அதுல ஃபிளாஷ் பண்றதுக்கு இல்லாட்டி அதுல டவுன் கிரேடிங் அது ஏதாவது ஒரு வேலை ஒன்று வரும் பொழுது எங்களுக்கு அதுக்கு உதவியாக த்ரீ டூல் பயன்படும். நான் பார்ப்போம் முள்ளு போனதுக்கு கூட உங்களுக்கு விளங்கும் சம்பந்தமா. ஓகே. ஓகே. சரியா? இதுல ஓப்பன் ஃபோல்டர் கொடுப்போம். கொடுத்துட்டு இதுல இருக்க இந்த டூலை நீங்க என்ன செய்றீங்கடா, டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்றீங்க. ஓகே. எக்ரி பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகே, இப்போ லான்ச் பண்ணுவோம்.
ஓகே, இப்போ நீங்க லான்ச் பண்ண உடனே உங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் காட்டும். ஒன்று என்னென்றால், நீங்க இந்த ப்ரியூ டூல்ஸை யூஸ் பண்றதாக இருந்தா கட்டாயம் என்ன செய்யணும்டா, ஐடியூன்ஸையும் லேட்டஸ்டா இருக்கிற ஐடியூன்ஸையும் இன்ஸ்டால் பண்ணணும். அதுதான், அதை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா தான் இந்த டூல் சரியான முறையில சப்போர்ட் பண்ணும். அதுல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, நீங்க டிரைவரை மட்டும் இன்ஸ்டால் பண்ணவும் மேலும் ஐடியூன்ஸையும் இன்ஸ்டால் பண்ணவும் மேலும் ஐடியூன்ஸை ஃபுல்லா நீங்க இன்ஸ்டால் பண்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. த்ரீ டூல் ஆட்டோமேட்டிக்கா ஐடியூன்ஸை டவுன்லோட் பண்ணும். ஓகே, இப்போ ஐடியூன்ஸை இன்ஸ்டால் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. நாங்க இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே, எங்களுக்கு ஐடியூன்ஸ் ஓபன் பண்ண தேவையில்லை. அதில் இந்த டிக் எடுத்துட்டு ஃபினிஷ் கொடுக்குறேன். ஓகே, இதுதான் என்னென்றால் த்ரீ யூ டூல்ஸ். இதுல நீங்க என்னண்டா, இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு, இந்த த்ரீ யூ டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு நீங்க ஐடியூன்ஸ் டவுன்லோட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்கா வரலன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்கடா, இந்த டூல் பாக்ஸ்ன்றதுக்கு போயிட்டு இதை பாருங்க, அந்த ஐடியூன்ஸ் அண்ட் யூட்டிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணி
இதை கிளிக் பண்ணி இதுல வந்து பாருங்க. சில டைம்ல ஏதாவது போன் எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ ஒன்று இருக்கு, பிரச்சனை ஒன்று இருக்குன்னா நீங்க என்ன செய்வீங்கன்னா, நீங்க இந்த ரிப்பேர் டிரைவர்ன்றது கொடுத்து டிரைவரை திரும்பி நீங்க ரீஇன்ஸ்டால் பண்ண வேண்டி வரும். இப்போ ஆல்ரெடி நம்ம ஐடியூன்ஸை இன்ஸ்டால் பண்ணதால ஐடியூன்ஸோட சேர்த்து அதுக்கு டிரைவர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆகியிருக்கும். அதால நாங்கள் இதை செய்ய தேவையில்லை. அப்படி உங்களுக்கு டிரைவர்ஸ் எடுக்கிறதுல ஃபோன் கனெக்ட் ஆகிறதுல எதுவும் பிரச்சனை இருக்குமாக இருந்தா, இந்த இருக்கு ஐடி இந்த 3 டூல்ஸ் ஓப்பன் பண்ணி டூல் பாக்ஸுக்கு வந்து இந்த ஐடியூன்ஸ் அண்ட் யூட்டிலிட்டின்றதை கிளிக் பண்ணி அதில் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா ரிப்பேர் டிரைவருக்கு கொடுத்து டிரைவரை ரிப்பேர் பண்ணி கொள்ளுங்க. ஓகே. இப்போ நான் என்கிட்ட ஒரு ஃபோன் ஒன்று இருக்கு, ஐஃபோன் 7 ப்ளஸ் ஒன்று இருக்கு. இந்த ஃபோனை தான் நாங்கள் அன்றைக்கு கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். நான் ஜஸ்ட் ஃபோனை கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுறேன். ஃபோன் இப்போ தான் ஒன் ஆகுது, வெயிட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணிட்டேன், ஃபோன் ஒன் ஆகுது. டிவைஸ் இஸ் கனெக்டட். ஓகே. ஓகே, கனெக்ட் பண்ண உடனே அந்த ஐடியூன்ஸ்ல என்ன, சாரி, 3 டூல்ஸ்ல என்ன செய்யுதுண்டா, இந்த டிவைஸ் சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாம் காட்டுது. இப்போ அதில் ஃபோன் ஐஓஎஸ் வேர்ஷன் என்ன இருக்குன்னு காட்டுது, ஐஃபோன் 7 ப்ளஸ், அது மாதிரி 128 GB அதில் ஸ்டோரேஜ் எவ்வளோன்னு காட்டுது. இந்த டீடைல்ஸ் எல்லாமே இதில் காட்டுது. ஓகே. இந்த ஃபோனில் ஏதும், அதாவது இதில் எதுவும் பிரச்சனை இருக்கா, இல்லாட்டி பார்ட்ஸுகள் எதுவும் மாற்றிருக்கான்னு பார்க்குறா இருந்தா, இந்த வெர்டிஃபிகேஷன் ரிப்போர்ட்னு சொல்லி ஒன்று இருக்கு பாருங்க, அது கீழே இந்த ஃபோன் இருக்கு கீழே வெர்டிஃபிகேஷன் ரிப்போர்ட் இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு ஆத்தோரைஸ்டு வியூன்றதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த போன்ல ஏதாவது பாகங்கள் மாற்றப்பட்டிருந்தா, இல்லாட்டி ஏதாவது வேலை செய்யல, பழுதாகி டேமேஜ் ஆகி இருந்தால் உங்களுக்கு காட்டும். ஓகே, இதுல காட்டுது என்னென்றால் அந்த போனுக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டுது. இதுல பாருங்க ரியர் கேமரா, அதாவது பேக் கேமரா. இந்த பேக் கேமராவில் வந்து இது வந்து இதுல காட்டுதுல நோட் அசைன்ட்னு காட்டுது, என்ன போட்டிருக்கு பாருங்க. அதாவது இதுல உண்மையிலேயே இந்த போனுக்கு கேமரா, பேக் கேமரா வேலை செய்யாது, பேக் கேமரா பழுதாயிருக்கு, அதுதான் காட்டுது. இதுல பாசிபிளி டேமேஜ்னு சொல்லி சொல்லுது. இப்ப இதுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா, போன்ல எதுவும் பிரச்சனை இருக்கு, போன்ல மாத்தி இருக்கிறாங்க, உதாரணமா பேட்டரி எல்லாம் இந்த போனுடைய வந்த பேட்டரி தான் இதுக்குள்ள இருக்கு, இதுல சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கடா பேட்டரிய, இங்க இதுல காட்டும் பேட்டரி சேஞ்ச் பண்ணிருக்குன்னு சொல்லி காட்டும். அது மாதிரி இதுல நீங்க வேற ஏதாவது ஒரு 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 கம்பௌண்ட் ஒன்று இதுல சேஞ்ச் பண்ணிருப்பாங்கண்டா, டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணிருப்பாங்கண்டா, இல்லாட்டி டச் ஐடியில சீரியல் நம்பர் ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆகிருக்குமெண்டா இதுல காட்டும், இது சேஞ்ச் பண்ணிருக்கு, இல்லாட்டி டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லி காட்டும். அப்ப நாங்க இதுல இந்த ஆத்தோரைஸ் வியூல எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கு. சரியா? இந்த வெர்டிஃபிகேஷன் ரிப்போர்ட்ல எங்களுக்கு பார்க்கலாம். சரியா? இப்ப நாங்க இப்ப இந்த போனை, இப்போ உதாரணமா சாம்சங் போனோட ஃபிளாஷ் பண்றதா இருந்தா நாங்க என்ன செய்வோம்டா, அந்த போனை ஏதாவது என்ன சொல்ல டவுன்லோட் மோடுக்கு போட்டு தானே ஃபிளாஷ் பண்ணுவோம். அது மாதிரி ரெண்டாவது நாங்க என்ன செய்வோம், இந்த போனை ரீகவரி மோடுக்கு போட்டு ஃபிளாஷ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் டிஎஃப்இ மோட் போட்டு ஃபிளாஷ் பண்ணுவோம். ரீகவரி மோட் இல்லாட்டி டிஎஃப்இ மோட், இந்த ரெண்டு மோட்ல ஏதாவது ஒரு மோடுக்கு போட்டு என்ன செய்யணும்னா போனை ஃபிளாஷ் பண்ணுவோம். நான் பார்ப்போம் இந்த ரீகவரி மோடுக்கு எப்படி போடுறது, அது மாதிரி டிஎஃப்இ மோடுக்கு எப்படி போடுறத இப்ப நாங்க பார்ப்போம். ஓகே. இப்போ இந்த போனை வந்து இப்போ ஜஸ்ட் நார்மல் மோட்ல கனெக்ட் பண்ணியிருக்கிறேன், அதுதான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டுது. நான் உங்களுக்கு கேமரா ஆன் பண்ணி இப்போ காட்ட போறேன் என்னென்றால், இந்த போனை நாங்க எப்படி இதுக்கு போடுறோன்னு சொல்லி என்ன சொல்றது, ரீகவரி மோடுக்கு எப்படி போடுறதை ஃபர்ஸ்ட்டுக்கு போட்டு பார்ப்போம். அது பிறகு பார்ப்போம் இந்த போன் எப்படி டிஎஃப்இ மோடுக்கு போடுறதை பார்ப்போம். சரியா? ஓகே. நான் இப்ப இதுல இந்த கேமரா ஆன் பண்ணி இப்போ உங்களுக்கு காட்டுறேன்.
கனெக்ட் பண்ணியிருக்கிற கேமரா சாரி போன் காட்டுது தானே நார்மல் மோட்ல கனெக்ட் பண்ணி தான் இந்த போன் நார்மல் மோட்ல கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் இப்ப நான் ஹலோ ஸ்கிரீன்ல இருக்கு இந்த போன் வந்து ஹலோ ஸ்கிரீன்ல இருக்கு நார்மல் மோட்ல கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் சரியா இப்ப இந்த போனை நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் இந்த போனை நான் கலட்டிட்டு போனை ஆஃப் பண்ண போறேன் ஐபோன் 7 Plus மாடல் போன் வந்து ஆஃப் ஆனா நம்முடன் ஆஃப் ஆகாது அப்ப நீங்க ஆஃப் ஆயிட்டா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்றதுக்கு என்ன செய்யலாம்னா அந்த இருக்கு இந்த பட்டனை இந்த டச் பண்ணீங்கன்னா அது அந்த டச் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும் உங்களுக்கு ஓகே இப்போ ஃபோன் ஆஃப் ஆகிட்டு ஃபுல்லாக ஆஃப் ஆனது அப்புறம் நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா ஐஃபோன் 7க்கு மேலே உள்ள ஃபோன் ஒன்று நாங்கள் ரீகவரி மோடுக்கு போடணுமாக இருந்தால் ஐஃபோன் 7க்கு மேற்பட்ட ஃபோன் அந்த ஃபோனை நாங்கள் ரீகவரி மோடுக்கு போடணுமா இருந்தால் ஃபோனோட சவுண்ட் குறைக்கிற பட்டன் வால்யூம் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு கேபிள் அடிக்கணும் கம்ப்யூட்டரில் கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த கேபிளை கொண்டு வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணணும் கனெக்ட் பண்ணீங்கன்னா அதாவது ரீகவரி ஸ்கிரீன் வரும் வரைக்கும் என்ன செய்யக்கூடாதுன்னா நாங்கள் இந்த சவுண்ட் குறைக்கிற பட்டன்ல இருந்து கையெடுக்க கூடாது இது என்னதுக்குண்டா 7 ஐபோன் 7க்கு மேற்பட்ட போனுக்கு ஐபோன் 7க்கு கீழ்பட்ட போனுக்கு என்ன செய்யறா ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு கேபிள் அடிப்பீங்க ரீகவரி ஸ்கிரீன் வரும் வரைக்கும் போன்ல இல்லாட்டினா 3 டூல்ஸ்ல வந்து ரீகவரி மோடுன்னு காட்டுற வரைக்கும் நாங்க அந்த பட்டன்ல இருந்து கையெடுக்க கூடாது சரியா அப்ப நான் என்ன செய்ய போறேன்டா சவுண்ட் குறைக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி பிடிக்கிறேன் சவுண்ட் குறைக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு கேபிள் அடிக்கிறேன் போன் இப்போ ஒன்னு ஆகுது ஓகே இப்போ ரீகவரி ஸ்கிரீன் வந்துச்சு இந்த இதில் காட்டுது பாருங்க ஃபோனில் ரீகவரி ஸ்கிரீன் ரீகவரி ஸ்கிரீன் காட்டுது இந்த 3 டூல்ஸ்லையும் காட்டுது ஐ டிவைஸ் கனெக்டட் ரீகவரி மோடுன்னு காட்டுது சரியா இதுக்கு சொல்றது என்னென்றால் ஐபோனை ரீகவரி மோட்ல கனெக்ட் பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் இப்பதான் ரீகவரி மோட்ல ஐபோனை கனெக்ட் பண்ணும் இப்போ நான் என்ன செய்யறேன்னா அந்த போனை எக்ஸிட் பண்ணி போட்டு உங்களுக்கு திரும்பி ஒரு தரம் இந்த போனை நான் டிஎஃப்யூ மோட்ல கனெக்ட் பண்ணி காட்டப்போறேன் இப்போ போன் ஒன்னு ஆகுது டிஎஃப்இ மோட்ல ஒரு போனை கனெக்ட் பண்றதாக இருந்தா நாங்க முதலாவது என்ன செய்யணும்னா டிஎஃப்இ மோட்ல ஒரு போனை கனெக்ட் பண்றதா இருந்தா நாங்க என்ன செய்யணும்னா போனை கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் போன் ஒன்னு ஆகிட்டு போனை கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த போனை நான் டிஎஃப்இ மோடுக்கு போடுறதா இருந்தா என்ன செய்யணும்டா சவுண்ட் குறைக்கிற பட்டனையும் பவர் பட்டனையும் சவுண்ட் குறைக்கிற பட்டனையும் பவர் பட்டனையும் சரியா 10 செகண்டுக்கு பிடிப்பேன் சரியா சவுண்ட் குறைக்கிற பட்டனையும் பவர் பட்டனையும் 10 செகண்டுக்கு பிடிப்பேன் 10வது செகண்ட்ல என்ன செய்யணும்னா போன் ஆஃப் ஆயிரும் அப்படியும் 10வது செகண்ட்ல பவர் பட்டன்ல இருந்து கை எடுத்துருவேன் ஆனா மேலதிகமாக இன்னொரு 15 செகண்ட்கள் என்ன செய்வேன்டா நான் இந்த சவுண்ட் குறைக்கிற பட்டனை பிடிப்பேன் அதாவது முதலாவது சவுண்ட் குறைக்கிற பட்டனையும் பவர் பட்டனையும் 10 செகண்டுக்கு நான் பிடிப்பேன் பிடிச்சிட்டு சரியா 10வது செகண்ட்ல பவர் பட்டன்ல இருந்து கையை எடுத்துருவேன் மேலதிகமாக 15 செகண்ட் என்ன செய்வேன்டா சவுண்ட் குறைக்கிற பட்டனை பிடிப்பேன் அப்ப சவுண்ட் குறைக்கிற பட்டனை எத்தனை செகண்ட் பிடிக்க போறேன்டா 25 செகண்ட் பவர் பட்டனை 10 செகண்ட் பிடிக்க போறேன் சரியா இப்ப கவனிங்க சவுண்ட் குறைக்கிற பட்டனை பிடிச்சிருக்கேன் பவர் பட்டனை பிடிச்சிருக்கேன் இப்படி ஒன்னாகினா சரியான முறையில பிரஸ் பண்ணு படலன்னு அர்த்தம் அப்படி பிரஸ் பண்ணு படலைன்னா என்ன செய்யுங்கன்னா நீங்க போன்ல கவர்கள் எதுவும் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சவுண்ட் குறைக்கிற பட்டன் அந்த பட்டன்ஸ் கொஞ்சம் ப்ரெஸ் பண்றது கஷ்டமா இருக்கும் அதனால கவரை கலட்டுங்க கலட்டிட்டு சவுண்ட் குறைக்கிற பட்டனையும் பவர் பட்டனையும் 10 செகண்ட் அதுக்கப்புறம் சவுண்ட் குறைக்கிற பட்டன்ல இந்த கை சாரி பவர் பட்டன்ல இந்த கையை எடுத்துட்டு மேலதிகமா 15 செகண்ட் என்ன செய்ய போறீங்கன்னா
சவுண்ட் குறைக்கிற பட்டனை பிடிக்க போறீங்க. பிடிச்சிங்கன்னா இந்த டிஎஃப்இ மோடுன்னு காட்டுதா ஸ்க்ரீன்ல? இதுல காட்டுதான், 3 டூல்ஸ்ல காட்டுது தானே? தெரியுதா? நான் இப்போ வீடியோவில் காட்டுற ஸ்க்ரீனும் என் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனும் தெரியுதா உங்களுக்கு தெளிவா? சரி சரி. இப்போ இந்த டிவைஸ் இருக்கு என்னன்னா டிஎஃப்இ மோட்ல இருக்கு. டிஎஃப்இ மோட்ல இருக்கும் பொழுது நோ பவர் டிவைஸ் மாதிரி தான் இருக்கும் இந்த போன். ஸ்க்ரீன்ல எல்லாம் ஒன்றும் காட்டாது, ஃபுல் பிளாக்கா தான் இருக்கு. சரியா? ஸ்க்ரீன் தனி பிளாக்கா இருக்கு. ரீகவரி மோட்ல போட்டீங்கன்னா ரீகவரி ஸ்க்ரீன் காட்டும் முன்னுக்கு, இந்த போன்ல முன்னுக்கு ரீகவரி மோடுன்னு சொல்லி காட்டும். ஆனால் டிஎஃப்இ மோட்ல ஒரு போனை நீங்க போட்டீங்களா இருந்தா அதுல டிஎஃப்இ மோடுன்னு காட்டவும் மாட்டுது, எந்த ஒரு ரியாக்ஷனும் இந்த போன்ல இருக்காது. நோ பவர் போன் மாதிரி தான் கனெக்ட் ஆகும். இப்போ இந்த போன் டிஎஃப்இ மோட்ல கனெக்ட் ஆகி இருக்கு. சரியா? இந்த டிஎஃப்இ மோட்ல இதை எக்ஸிட் பண்றதா இருந்தா சவுண்ட் குறைக்கிற பட்டனை பவர் பட்டனை திரும்பி நீங்க பிரஸ் பண்ணி பிடிச்சீங்கன்னா என்ன செய்யும்டா போன் ஒன்னாகும், பழையபடி வரும். ஒரு சில போன்கள் வந்து இப்போ நீங்க சரியான முறையில இந்த சவுண்ட் குறைக்கிற பட்டனை பவர் பட்டனை பிரஸ் பண்ணாட்டி அப்படி டிஎஃப்இ மோட்ல ஹேங் ஆயிரும். அப்ப அதுல கொஞ்சம் கவனமா இருக்கு. போன் ஒன்னும் ஆகலைன்றதால போன் பழுதாயிட்டு நினைக்க கூடாது. டிஎஃப்இ மோட்ல போனுக்கு நீங்க ஐடியூன்ஸ் சாரி 3 டூல்ஸ்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா அதுல டிஎஃப்இ மோட்னு காட்டும். இப்போ நீங்க அதை எக்ஸிட் பண்றதுக்குரிய வழியை சரியா எடுத்தீங்கன்னா சரி. ஓகே. சரி, அவங்களுக்கு காட்டின தெளிவா தெரிஞ்சுட்டு தானே என்ன மாதிரி இப்போ டிஎஃப்இ மோடுக்கு அப்படி போடுறது, ரீகவரி மோடுக்கு போடுறன்றதுல உங்களுக்கு தெளிவானு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க ஒரு போனை ஃபிளாஷ் பண்ண போறீங்களா? இப்போ நான் அந்த போனை ஃபிளாஷ் பண்ண போறேன். இப்போ ஐபோன் உங்களுக்கு போன் ஹேங் ஆகுற பிரச்சனை வந்திருக்கு, இல்லாட்டி ஏதாவது ஐக்ளவுட்ல கூடைக்க போறீங்க, ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க என்ன செய்யணும், போனை ஃபிளாஷ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்கன்னா போனை ஃபிளாஷ் பண்ணுவீங்க. ஃபிளாஷ் பண்றதுக்கு முதலாவது நாங்க என்ன செய்யணும், போனை ரீகவரி மோடுக்கு போடுவோம்.